தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கோவையில் இருக்கும் மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒட்டி மாணவர்களுக்கு தேவையான என்னென்ன ஏற்பாடுகள் பள்ளியில் செய்யப்பட்டிருக்கு? மாணவர்கள் எந்த அளவிற்கு தேர்வுக்கு தயாராகிருக்காங்க? காயத்ரி, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று துவங்கி வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை முன்னிட்டு மாணவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் தயாராகியிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 40,645 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தற்போது கோவையை பொறுத்தவரை மொத்தம் 158 இடங்களில் மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். தற்பொழுது நாம் கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளி வளாகத்தில் இருக்கிறோம். தற்பொழுது மாணவர்கள் தங்களது தேர்வு அறைகளுக்கு செல்வதற்காக அந்த அறைகளை மிகுந்த உற்சாகத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது தேர்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவிகள் நம்முடைய இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். பாப்பா, சொல்லுங்க, தேர்வுக்கு எப்படி ரெடி ஆயிருக்கீங்க? எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? நல்லா ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆயிருக்கோம். நைட்டில் படித்தோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். தமிழ் பேப்பர் எப்படி என்ன எதிர்பார்ப்பு? நல்லா தான் எழுதுறோம்னு நினைக்கிறேன். நம்பியிருக்கோம். எப்படிலாம் படிச்சிருக்கீங்க? நைட் ஃபுல்லாக படித்தோம். அதனால பப்ளிக் எக்ஸாம் வர போனாலும் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. சரி, பப்ளிக் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறோம் அது அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக படித்தேன். மாணவிகளை பொறுத்தவரை மிகுந்த உற்சாகத்துடன் தேர்வுகளை எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள். முதல் முறையாக பொதுத் தேர்வு எழுத வந்திருந்தாலும் அது குறித்த எந்தவித அச்ச உணர்வும் இல்லாமல் மிகுந்த உற்சாகத்துடன் முதல் தேர்வினை எழுதுவதற்காக மாணவிகள் தேர்வு அறைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நன்றி குருசாமி. உற்சாக மிகுதியோடு மாணவர்கள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்காக நன்றி.